யாரு தவநிலை யாரு தவநிலை மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகா சூரன் செய்யக்கூடிய தவமானது ஆமா ஆதி கைலாசம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது ஆமா பாத்து போனோம் அதுதானே ஆமா அப்படி ஆடும் பொழுது ஆண்டவன் பகவான் நினைச்சாரு என்ன நினைக்கின்றார் ஆனா ஒரு நாள் இல்லாத திருநாளாக கைலேங்கரி பர்வதம் ஆடக்கூடிய காரணம் என்ன தெரியலையே என்று அம்மாள் பார்வதியால் கேட்க ஆண்டவன் சிவபெருமான் தன்னுடைய ஞானக்கண்ணை திறந்து 14 பூணத்தை ஆராய்ந்து பார்த்தார் பார்க்கும்போது சூரன் செய்யக்கூடிய தவத்தை ஆண்டவன் சிவபெருமான் அறிந்தார் மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் செய்யக்கூடிய தவமானது ஆதி கைலாசம் வந்து கிடுகிடுன்னு ஆடுகின்றது ஆகையினாலே அவன் கேட்கக்கூடிய வரத்தை நாமல் கொடுக்க வேண்டும் என்று சக்தியும் சிவனும் கலந்து பேசி ஆண்டவன் பகவான் யாரை வரவழைக்கார் பாருங்க யார வரவழைக்கின்றாகப்பட்ட நந்தி பகவானை வரவழைக்கிறார் பெத்த மகனே நந்தி தேவா என் மகனே நந்தி தேவா எந்த வார்த்தையா சொல்லை என் மகனே நந்தி தேவா எந்த வார்த்தை சொல்லை கேளாய் அழைக்கார் என்று அழகு மக நந்தி தேவ அப்பாவுமே அழைக்கார் என்று அழகு மக நந்தி தேவே பாட்டு நல்ல பெரு அப்பா என்ன வரவழைத்த காரணம் என்ன என்று நந்தி பகவான் கேட்க பகவான் சொல்லுகின்றார் அப்பா என்ன மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் என்ன நினைச்சு 12 வருடம் தவம் இருக்கின்றார் ஆகையினாலே கைலாசம் வரவழைத்து அவன் கேட்கக்கூடிய வரத்தை நாமல் கொடுக்க வேண்டும் என்று பகவான் நந்தி பகவானிடத்திலே சொல்ல உடனே நந்தி பகவான் அந்த சிங்கமகாசூரனை அழைக்க வருகின்றார் எப்படி வாரார் பாருங்க எப்படி வருகின்றார் நல்ல பெருநாடு அப்படி ராஜா ஆமா பாடு ராஜா ஆமா அம்மா கொடத்துக்கார அம்மா எப்படியே ஆட்டுதாங்களே என்னத்துக்குமா எம்மா என்னத்தை ஆட்டுதீங்க காலையில தோசைக்கு ஆட்டுதாளோ
அதுதானே ஆகையினாலே ஆமா வனமான வனங்கடந்து வனங்கடந்து நந்தி பகவான் வருகின்றார். அப்ப நந்தி பகவான் காதுக்கு என்ன கேக்கு என்ன கேட்கின்றது? ஆண்டவன் பகவானுடைய பேச்சை கேட்டு அந்த வனமெல்லாம் தேடி பார்த்தோம். வெயிலடிக்கு தண்ணி தவிக்கு தலையை சுத்துது கண்ணை கட்டுது. ஆனால் எப்போ காண்பேன் அரக்கனை எப்போ காண்பேன் காணலையே படுபாவி அரக்கனை இன்னும் காணவில்லையே. நந்தி பகவான் கானகத்துல பாட்டு பாடி வருகின்றார். வாரபோது பகவான் காதுக்கு என்ன கேட்டது? அரகரா என்ற சத்தம் அழகு நந்தி காதிலே கேட்டார். சிவசிவா என்ற சத்தம் செல்வநந்தி காதில் கேட்டார். ஒரு கரையாம்புச்சு. இதுக்குள்ளதானே அந்த சத்தம் கேக்கு. இதுக்குள்ளதானே கேக்கு. இதுக்குள்ளதான் கேக்கு. அப்ப நம்ம கூப்பிட்டுருவோம் நம்ம கேட்டுருவோமா? கேட்டுருவோம் என்று நந்தி பகவான் அந்த கரையாம்புற்று பக்கத்துல வந்து கூப்பிடுதாரு, அழைக்கின்றார். எப்படி அழைக்கார் பாருங்க. எப்படி அழைக்கின்றார்? கம்பம் விட்டு கீழறங்கு காடியார சரி. ஆண்டவன் பகவான் அம்மாளுக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாம படப்பு போடுறதுக்கு மேகாத்து வாடகைக்கு வருது. மேகாத்து வாடகைக்கு வருதோ? ஆமா. ஆகையினால் ஆண்டவன் சிவபெருமான் தூதுவன். ஆமா. அந்த நந்தி பகவான் வந்து கூப்பிடுதாரு. அப்ப பார்த்தான் அரக்கன். நந்தி பகவான் அரக்கனை பார்த்து கூப்பிடுதாரு. அரக்கா ஏ சிங்க மகாசூரா, நீ தவம் இருந்தது போதும் அப்பா, மேல இருந்து கீழே இறங்குன உடனே இறங்குன்னு நந்தி பகவான் கூப்பிடுதாரு. ஆமா. எப்படி கூப்பிடுதாரு பாருங்க. இப்பதானே கூப்பிட்டு முடிச்சிட்டாரா? ஆமா. அப்ப அரக்கன் கேட்க எப்படி கேட்க பாருங்க. அதாவது நம்ம காட்டுக்குள்ள தவம் இருக்கோம். ஆமா. திடீர்னு நம்ம பக்கத்துல வந்து தவசநாதா கீழே இறங்கு அப்படின்னு காட்டுக்குள்ள வந்து யாரோ கூப்பிடுதாரோ, நம்ம உடனே கீழே இறங்க முடியுமா? இறங்கணும்ல. அப்ப இறங்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது யாருன்னு ஒரு வார்த்தை பாத்துருவோமா என்று அரக்கன் கீழே ஏறிட்டு பார்க்காம பகவான் மாதிரி தெரியுதா? ஆமா. பகவான் தான் நந்தி பகவான் எப்படி இருக்காரு பாருங்க. அவர் எப்படி இருக்காரு? மண்டைய பார்த்தா கொண்டைய காணும். ஆனா நெத்திய பார்த்தா கண்ணை காணும். கழுத்தை பார்த்தா பாம்பை காணும். இடுப்ப பார்த்தா புலித்தோலை காணும். கைய பார்த்தா திரிசூலத்தை காணும். ஆமா. ஆகையினால என்ன, இது பகவானே கிடையாது. இது பகவானாக இருந்திருந்தால் ஆனா சில அடையாளங்கள் உண்டு. கண்டிப்பா இருக்கும். இது பார்க்க பகவான் மாதிரியே தெரியல என்று ஆமா. நம்ம தவத்தை கெடுக்க யாரோ வந்திருக்காங்க. கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டுட்டு இறங்கிருவோம். சரி என்று ஆமா. நந்தி பகவானை பார்த்து சிங்கமகாசூரன் கேட்கின்றான். எப்படி கேட்காம பாருங்க. அவன் என்ன கேட்கின்றான்? கிருபாகரனே கேசவனே ரபதை அணிந்திடும் ஐங்கரநாதா, கேட்ட வரம் தருவேரானால், கேட்ட வரத்தை தருவேரே ஆனால் கம்பத்தை விட்டு கீழே இறங்குவேன் என்று சிங்கமகாசூரன் நந்தி பகவான் இடத்துல கேட்க அப்ப நந்தி பகவான் சொன்ன உடனே என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்லுகின்றார்? ஏ சிங்கமகாசூரா, நான் யாரு தெரியுமாப்பா? அரணும் அல்ல ஜீவனும் அல்ல அரணும் அல்ல ஜீவனும் அல்ல அழைக்க வந்த ஆமா சொல்லு அழைக்க வந்த போண்டியப்பா
யாரு தெரியுமா? யாரு யாரு தெரியாதா? ஆமா, நான் அரணும் இல்லை சிவனும் இல்லை. சிவனும் இல்லை. உன்னை அழைக்க வந்த நந்தியப்பா. அழைக்க வந்த நந்தியப்பா. சிவனும் இல்லை அரணும் இல்லை ஆனால் சிவனுடைய நந்தியப்பா. சிவனுடைய நந்தியப்பா என்னோடு வருவையானார். வருவையானார். கைலாசம் முக்காலும் வலமு வந்து முடிவணங்கி தண்டனிட்டு. முடிவணங்கி தெண்டலிட்டு. ஐங்கரமும் வலமு வந்து அடி வணங்கி தண்டனிட்டு. அடி வணங்கி தெண்டலிட்டு. பாத பூசை நடத்தினான். ஆமா, உடனே நந்தி பகவான் அப்ப மாறி போச்சா? அதுதானே. ஆமா, சிங்கமகாசூரன் செவியிலே செவியிலே விஞ்ஞான மந்திரத்தை உச்சரித்தார். உடனே ஆமா, அந்த சிங்கமகாசூரன் சிங்கமகாசூரன் அப்படியே என்ன ஆச்சு, கரண்டியும் மல்லாக்கும் குப்பரையும் பார்த்து உடனே பார்த்தார். ஆமா, ஆஹா, ஆஹா, சிங்கமகாசூரனுக்கு பறக்கும் சக்தி முளைத்தது. பறக்கும் சக்தி முளைத்தது. அந்த இடத்தை விட்டு ஆமா, அந்த சிங்கமகாசூரன் அந்த சிங்கமகாசூரன் எப்படி வாரம் பாருங்க, எப்படி வருகின்றார். அங்க சூரன் அவன் முன்பாரக்க முன்பாரக்கே, முன்பாரகே, இரவன் பின்பாரக்க, பின்பாரக்கே, ஆயம் மார்க்கமாக மார்க்கோமாயே உடனே பறந்து வார பறந்து வார நல்ல கையிலே வந்து கைலை வந்து அரேடி பண் கையிலே வந்து கைலை வந்து அழகு கோட்டம் வாசலிலே வாசே அடியிலே அரியிலே வடக்கு கோட்டை வாசே அடியிலே வந்து நின்றான் சூரன் அவன். அவன் வடக்கு கோட்டை வாசலில வாசலிலே அரியிலே வந்து நின்றான் சூரன் அவன் சூரனாவே. ஆகையினாலே ஆமாம், ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் வடகோட்டை வாசல்ல வந்து வடக்கு கோட்டை வாசலிலே வந்து சிங்கமகாசூரன் சிங்கமகாசூரன் இதுதான் கைலாசம், இதுதான் கைலாசம், இதுதான் வடகோட்டை வாசல். வடக்கு கோட்டை வாசல். இங்க இருந்து ஆமாம், பார்த்தையானால் பார்த்தையானால் அடைச்சிருக்கும் அடகதவு திறக்கும். திறக்கும். ஆண்டவன் பகவானை பார்க்கலாம். பகவானை பார்க்கலாம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு கேட்கலாம் என்று நந்தி பகவான் சிங்கமகாசூரனிடத்திலே சொல்ல உடனே அவர் இருப்படம் சென்றார். இந்த அரக்கனவன் ஆமா, தவத்தினுடைய மகிமையால் மகிமையால் அடைத்திருக்கும் அடகதவு தாழ் திறந்தது. ஆண்டவன் பகவானை பார்த்தார். பகவானை பார்த்தா பகவான் கேட்கின்றார், அப்பா, என்ன 12 வருடமாக ஏன் தவம் இருந்தாய் இறைவா? 1000 கோடி வருடத்திற்கு எனக்கு அழியாத வர வேண்டும். அழியாத வரம் வேண்டும். சண்டாளம் கேட்காம பாருங்களேன். ஆமா, இரவிலையும் சாகக்கூடாது, சாகக்கூடாது, பகலிலையும் சாகக்கூடாது, சாகக்கூடாது, கொண்டு வெட்டினாலும் சாகக்கூடாது, சாகக்கூடாது, ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் சாகக்கூடாது, ஆமா, ஆடவர் கையாலையும் சாகக்கூடாது, சாகக்கூடாது, சாகாத வர வேணும்னு கேட்டான். ஆமா, பகவான் அதையும் கொடுத்தார். அது மட்டுமா, ஆமா, யாராவது என்னோடு தப்பி தவறி என் கூட சண்டை போட்டு உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் சொட்டுக்காயிரம் மகிடனாக வடிவெடுக்க வேண்டும். ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு வரம் அவன் கேட்க மறந்தான். ஆமா, சுவாமி அந்த வரத்தை கொடுக்க மறந்தார். என்ன தெரியுமா? என்ன பெண்கள் கையாலே சாகக்கூடாது என்று அந்த சூரன் வரம் கேட்கவும் இல்லை. பகவான் அந்த வரத்தை கொடுக்கவும் இல்லை. உடனே அத்தனை வரத்தையும் கொடுத்தார். நேரத்தில் சிங்கமகாசூரன் 1000 கோடி வருடத்திற்கு அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு வெல்லும் வரம் கொல்லு வரம் கோடி கோடி வரத்தை வாங்கி அந்த சிங்கமகாசூரன் கைலாசத்தை விட்டு அச்சரிசி வனம் வருகின்றார். அச்சரிசி வனத்திலே வந்து வரத்தினுடைய மகிமையினாலே பழைய கோட்டையை இடிச்சு புதுவிதமான கோட்டைகள் கட்டுகிறான் பாருங்க. எப்படி கட்டுகின்றான்? ஒன்றா நல்ல படித்தளமா ஓலைக பூசாவடியா, ஒன்றா நல்ல படித்தளமா ஓலக பூச்சாவடியா, நல்ல படித்தளமா ரத்னகிரிய மண்டகமா, இரண்டா நல்ல படித்தளமா ரத்னகிரிய மண்டகமா,
அதாவது ஆமா சம்பாத்தியம் பண்ணுனா அப்படி அந்த ரூபாயை வச்சு அப்படி வீடு கட்டணும். வீடு கட்டணும். அவன் கெட்டுதான். ஆமா. 1ஆம் படித்தளமா ஓலைகப்பு சாவடியா. ஓலகப்பு சாவடியா. 2ஆம் படித்தளமா ரத்னகிரி மண்டகமா. ரத்னகிரி மண்டகமா. 3ஆம் படித்தளமா முத்துவரண மேடைகளா. முத்துவரண மேடைகளா. 4ஆம் படித்தளமா நவரத்ன மண்டகமா. நவரத்ன மண்டகமா. 5ஆம் படித்தளமா அன்னவுங்கும் சாவடி. அன்னவுங்கும் சாவடியா. 6ஆம் படித்தளமா ஆனகட்டு மண்டகமா. ஆனகட்டும் மண்டகமா. 7ஆம் படித்தளமா ஆமா 12 மேடைகளா. 12 மேடைகளா. 8ஆம் படித்தளமா 8ஆம் படித்தளமா. எறும்பு ஏற மண்டகமா. எறும்பு ஏறா மண்டகமா. 9ஆம் படித்தளமா படித்தளமா. ஓலைகப்பு சாவடி. ஓலகப்பு சாவடியா. 10ஆம் படித்தளமா 10ஆம் படித்தளமா. பரிங்கி வரண மண்டபமா. பளிங்கு வரண மண்டகமா. மேடை அமைச்சு அமைத்து இப்படி 21 அறை வைத்த வீடும் ஆமா ஏகப்பட்ட சன்னல் வச்ச கதவும் வீட்டை கட்டிட்டான். ஆமா கட்டி முடிச்சு முடித்து அந்த சிங்கமகா சூரன் அந்த சிங்கமகா சூரன் பச்சரிசி வனத்திலே வனத்திலே இந்த கோட்டைக்கு ஏத்த ஆள் வேணும். ஆமா என்ன என்ன வீடு கட்டிட்டாலும் போதாது, போதாது அதுக்கு தகுந்தபடி ஆள் வேணும்ல. வேணும் உடனே ஆமா என்ன நினைச்சான்? என்ன நினைக்கின்றான்? கைலாசத்தை யாரிட்டு பார்த்தா? ஏறிட்டு பார்த்தான். கைலாசத்துல என்ன நடக்கு? என்ன நடக்கின்றது? ஆண்டவன் பகவானுக்கு ஆமா அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் மச்சரிசி வனம் வரணும், வர வேண்டும். மச்சரிசி வனத்துல வந்து ஆமா நம்மளுக்கு வேலைக்காரங்களா பணிபுரிய வேண்டும் ஆமா என்று படுபாவி சிங்கமகா சூரன் சிங்கமகா சூரன் யார வரவழைத்தான்? யார வரவழைக்கின்றான்? வாயு பகவான வரவழைத்தான். ஏ, உன் பேர் என்ன பேரப்பா? என் பேரு வாயு பகவான். பகவான சொல்லாத. ஆமா இன்னையிலிருந்து உனக்கு பேர் வாயு. என் கோட்டையில ஆமா காலையிலையும் மாலையிலையும் சில்லு 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 சில்லுன்னு காத்து அடிக்கணும். ஆனா ஆமா மாசம் முத்தத்தை பெருக்க வேண்டும். வரண பகவான வரவழைத்தான். ஏ, உன் பேர் என்னப்பா? என் பேரு வருண பகவான். பகவான தூரப்போடு. ஆமா இன்னையிலிருந்து உன் பேர் வரணன். காலையிலையும் மாலையிலையும் ஆமா கோட்டையில முத்தத்தை தொளிச்சிடணும். அக்கினி பகவான வரவழைத்தான். ஏ, உன் பேர் என்ன? அக்கினி பகவான். பகவான தூரப்போடு. அக்கினி. இன்னையிலிருந்து என் கோட்டையில ஆமா பூரா சுவாறு பொங்கி குழம்பு வைக்கிறது உன் வேலை. சமையல் செய்யணும். அக்கினி பகவானை ஆமா இப்படி தேவாதி தேவர்களை மூவாதி மூவர்களை வேறையும் கோட்டையில அடிமை ஆக்கினான். ஆமா வேலைக்காரங்களை வைத்தான். தேவாதி தேவர்களை வரவழைத்தான். ஓ பிராமணர்களே, ஆமா உங்களுக்கு வேலை என்ன வேலை? என்ன வேலை? கைலாசத்துல என்ன வேலை? கைலாசத்துல நாங்க மந்திரங்கள் ஓதுவோம். மந்திரங்கள் ஓதுவீங்களா? ஆமா ஆமா. தோல்ல போட்டிருக்கிறது என்னது? அது பூணூல், தங்க பூணூல். கழட்டு. ஆமா கழட்டு. என் கையில தான். கையில கொடு. நான் தாரேன் ஒவ்வொரு கைத்தண்டி. ஆமா. என்னது? கைத்தண்டி மாட்டு வடம். அத போடுங்க. ஆமா. பிராமணர்கள் சொல்லுகிறார்கள். அது நாத்த எடுக்கும் ஓய். அதுக்கு தான் போட சொல்லுதேன். அப்படியா? ஆமா. கழட்டு பூணூலை போடு மாட்டு வடத்தை. படுபாவி வல்லரக்கன் சிங்கமகாசூரன். அந்த சிங்கமகாசூரன் அங்க பால் குடம் ஜமக்க கூடியவங்க கல்லு குடம் ஜமக்க வைக்க. ஆமா. சாரைய குடம் ஜமக்க வைக்கின்றான். பண்றான். ஆமா. ஒரு நாள் 2 நாள் எத்தனை நாளாக அவ்வாறிடமாக
அதாவது ஆமா அந்த மச்சரிஷி வனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் தேவாதி தேவர்களை வரவழைத்து பால் குடம் சமக்கக்கூடிய தேவாதி தேவர்களை கல்லுக்குடம் சாரையக்குடம் மது குடம் சமக்க சொல்லி மண்டையில தான் அடிக்கின்றான். அப்படி அந்தணர்கள் பிராமணர்கள் சாரைய குடத்தை கொண்டுகிட்டு வரும்போது நேரம் ஆயிட்டேன் என்று அவங்க ஓடி வருவாங்கல்ல. அந்த தலையில இருக்க குடமானது அலம்பி சிந்தி குடம் குறைஞ்சிரும். அப்ப என்ன நினைப்பான் சிங்கமகாசூரன்? என்ன நினைக்கின்றான்? அறப்படி மது கூறைந்தால் அந்த சிங்கமகாசூரன் ஆட்டரட்சி மாட்டரட்சி மது மாமிசம் உங்க சொல்லி மண்டையில தான் அடிக்கின்றான். இப்படி ஒரு நாள் 2 நாளா தனை நாளாக 6 மாச காலமாக அட்டகாசம் செய்து வருகின்றான். பார்த்தார் ஆண்டவன் பகவான் இருக்கும்போது அந்த சிங்கமகாசூரனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அதாவது 6 மாசம் தூக்கம் 6 மாசம் முழிப்பு 6 மாதம் முழிப்பு அப்படி இருக்கும்போது பார்த்தான் என்ன தெரியுமா? என்ன அன்னைக்கு 6 மாசம் முழிப்பு முடிந்தது 6 மாசம் தூங்க போகிறான். அப்ப கந்தன் என்ற மந்திரியும் கருப்பன் என்ற மந்திரியும் மந்திரி இருந்து எனக்கு முழிப்பு முடிந்து நான் இருந்து தூங்க போறேன். ஆகையினால 1000 குடம் சாரையம் 1000 குடம் தென்னங்கல் 1000 பொட்டணம் கஞ்சா 1000 பொட்டணம் அபீன் 4 பொருளையும் ஒன்றாக சேர்த்து அருந்தனா போய் தூங்குகின்றான். தூங்கக்கூடிய நேரத்தில் என்ன தூங்க போறேன். 6 லட்சம் காவலர்களும் கோட்டையை தாங்கள் சுத்தி பார்க்க வேண்டும் காவலும் கட்டுமாக இருக்க வேண்டும் என்று சிங்கமகாசூரன் சொல்லிவிட்டு 6 மாச காலமாக தூங்க சென்று விட்டான். இப்படி மச்சரிஷி வனத்திலே அந்த சிங்கமகாசூரனுடைய கோட்டையிலே அந்த சூரன் சொன்ன வார்த்தை தட்டாமல் அந்தனன்ற மந்திரியும் கருப்பன் என்ற மந்திரியும் 6 லட்சம் காவலர்களும் அந்த கோட்டையை காவல் புரிந்து வருகிறார்கள். எப்படி வரார் பாருங்க, எப்படி வருகிறார்கள்? நல்லே அவ்வாறு செய்யாக
இருந்து வருகிறார்கள் இப்படி வாரபோது தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் சண்டாளம் வரவாங்கின கௌரவத்துல நம்மள மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மது மாமிசம் திங்க சொல்லி அட்டகாசம் செய்கின்றான் பார்த்தார் இவன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை ஆண்டவன் பகவானிடத்துல போய் சொல்ல வேண்டும் என்று அந்தணர்கள் பிராமணர்கள் வாயு பகவான் வரண பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் அக்கினி பகவான் அனைவர்களும் கைலாசம் போவோம் என்று பாருங்க எப்படி வருகிறார்கள் மனத்திலிருந்து பகவான் போய் சொல்ல வேண்டும் என்று நல்ல பெருநடையா ஓடி வாரம் போக வேணும் கை கண்டேற பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கத்தக்காத வரத்தை கொடுத்து விட்டு செய்து வர அட்டகாசம் எங்களால தாங்க முடியவில்லை. ஆகையினாலே ஏதாவது ஒரு வழி காட்டுங்கள் அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்கள் என்று பகவானிடத்துல சொல்ல பகவான் சொல்லுகின்றார் ஐயா என்ன ஆனால் அவன் 12 வருடம் தவம் இருந்தான். அவன் தவத்தை பாராட்டி என்ன வரம் வேணும்னு கேட்டான். அத்தனை வரத்தையும் கொடுத்தேன். ஆனால் வரத்தை எனக்கு கொடுக்கத்தான் தெரியும் அந்த வரத்தை எனக்கு அழிக்க தெரியாது. ஆகையினாலே ஆக்க பிறந்தவன் சிவன் அதை அழிக்க பிறந்தவன் கண்ணன் ஆகையினாலே அந்த வரத்தை கொடுக்கத்தான் தெரியும் அந்த வரத்தை எனக்கு எடுக்க தெரியாது என்று அந்த வரத்தை அழிக்க வேண்டுமானால் பால் கடலிலே பள்ளி கொண்ட அந்த நாராயணனிடத்துல போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவன் பகவான் தேவாதி தேவர்களிடத்துல சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடியே திருப்பால் கடல் போக வேண்டும் ஸ்ரீராமனிடம் சொல்ல வேண்டும் என்று அசுரர்கள் தேவர்கள் எல்லோரும் திருப்பால் கடல் வருகிறார்கள். எப்படி வரார் பாருங்க, எப்படி வருகிறார்கள். வருஷை நல்ல வருஷையா ராமச்சந்திரா ராஜன் வரம் வரித்த மாய ராமச்சந்திரா ஆடகை போர் முடித்த தானே ராம
ராமச்சந்திர தானே ராமச்சந்திரா ஐயா ராமா ஆமா பாதி நிறம் பவள நிறம் பாதி நிறம் பச்சை நிறம் பவள செவ்வாய் உதட்டழகன் பவள செவ்வாய் உதட்டழகா மேக வண்ணன் ஆமா ஐயா கண்ணன் கண்ணா ராமா ஆமா ராமா ராமா கால் வண்ணன் கண்டேன் பகலவாள் மலையிலே பகலவாள் மலையிலே அப்படிதானம்மா ஆமா கால் வண்ணன் கண்டேன் கருங்கல்லிலை கால் வண்ணம் கண்டேன் கருங்கல்லிலை கை வண்ணம் கண்டேன் பகலவாள் மலையிலை கை வண்ணம் கண்டேன் பகலவால் மலையலிலை அப்படின்னா என்னப்பா ராமா ராமா ஆமா ராமா கை வண்ணம் கண்டேன்னா ஆ தாடக போர் முடித்தது. சரி ஆமா கால் வண்ணன் கண்டேன் என்றால் அது அதலிகை சாபம் தீர்த்தது. அது தீர்த்தது. ஆமா ஆகையினால் ஆமா ராமா ராமா அந்த படுபாவி அரக்கனுக்கு அடுபாவி அரக்கனுக்கு கொடுத்து விட்டு கொடுக்க தெரியாத வரத்தை கொடுத்து விட்டு எங்களை ஆட்டுக்கறியை திங்க சொல்லி மாட்டு வடத்தை போட சொல்லி பாவி சண்டாளம் பாடாகப்படுத்துகின்றார். எங்களை சவுக்க கொண்டு அடிக்கானே. ஆகையினால் ஆகையினால் செய்யாத இடுக்கத்தை செய்து வாரானே பகவானே.